தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படவில்லை என்றதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி மீதான அதிருப்தியை சரவெடி வார்த்தைகளால் வெடிக்க தொடங்கியிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருபவரும் சீட் தருவதாக சொன்ன கடிதத்தை வெளியிட்டால் என்னவாகும் தெரியுமா என அதிமுகவை ஓப்பனாகவே இப்போது மிரட்டத் தொடங்கியிருக்கிறார். மண்டல வாரியாக மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களின் கூட்டத்தை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கடந்த ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடத்தவும் ஆரம்பித்திருக்கிறார் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அந்த கூட்டத்தில் பேசிய பல நிர்வாகிகளும் அதிமுக ஏமாற்றி விட்டதாக மனக்குமுறலையும் கொட்டி தீர்க்க பிரேமலதாவும் சூடாகி வார்த்தைகளை விட்டதாக சொல்கின்றார்கள் விவரம் அறிந்தவர்கள். அது குறித்து தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பலருமே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி உயர்வதற்கு நாமும் காரணமாக இருந்திருக்கிறோம். அதையெல்லாம் மறந்துவிட்டு கொடுத்த வாக்குறுதியை அதிமுக நிறைவேற்றவில்லை. திமுகவும் நம்மை மதிப்பதில்லை. அதனால் தனித்து போட்டியிட்டு நாம் யார் என்பதை காட்ட வேண்டும் அல்லது தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்ல வேண்டும். விஜயுடன் நாம் இணைவதால் கூடுதலாக சீட்டுகளை பெறலாம். பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இதையடுத்து பிரேமலதாவும் ராஜ்யசபா சீட்டு தருவதாக அவர்கள் எழுதி கொடுத்திருந்ததை பொதுவெளியில் வெளியிட எனக்கு எவ்வளவு நேரமாகும்? அரசியல் நாகரிகம் கருதி அமைதியாக இருக்கிறேன் என ஆவேசமாக பேசவும் கூட்டத்தில் கரவொலி எழுந்தது. மொத்தத்தில் அதிமுக தலைமை மீது ஏக கடுப்பில் இருக்கிறார் பிரேமலதா என்றனர். கூட்டத்தில் எவ்வளவு ஆவேசமாக பேசினாரோ அதற்கு சற்றும் குறையாமல் தான் செய்தியாளர்களிடமும் பேசினார் பிரேமலதா. ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக எடப்பாடி கையெழுத்து போட்ட கடிதம் இருக்கிறது. அதை வெளியிடும் சூழல் கூட வரலாம் என அதிரடி காட்டவும் கட்சி வட்டாரங்களில் அனல் கிளம்பி இருக்கிறது. இதை குறித்து அரசியல் நோக்கர்கள் திமுக கூட்டணிக்குள் சென்றால் 4-5 எம்எல்ஏக்கள் சீட்டுகள் தேமுதிக பெற முடியும். ஆனால் குறைந்த சீட்டுகளை பெறுவதற்கு பிரேமலதா தயாராக இருக்கிறார். ஒருவேளை திமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் அதிமுகவிடம் கூடுதல் இடங்கள் கேட்பார். எடப்பாடி தர மறுக்கும் பட்சத்தில் ராஜ்யசபா ஒப்பந்த கடிதத்தை வெளியிட்டு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும். ஆகவேதான் கடிதத்தை வெளியிட வேண்டிய சூழல் கூட வரலாம் என சீண்டிருக்கிறார். அவரது சீண்டல் அரசியல் எடுபடுமா என தெரியவில்லை என்றனர். மிரட்டல் அரசியலை கையில் எடுத்து எடப்பாடியை பணிய வைக்க பார்க்கிறார் பிரேமலதா. சில முன்னாள் அமைச்சர்களும் அவரிடம் சமாதானமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் சமாதானம் உருவாவதற்கான சூழல் தென்படவில்லை.